Hi everyone. So 12th standard chemistry ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தருணத்துல இருக்கும். லாஸ்ட் டே நைட் 55 plus 70 எடுக்க முடியும்னா முடியும். அண்ட் 40 பிளஸ்க்கு நான் வழி சொல்றேன். சரிங்களா? ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆகி ஒரு 40 plus எடுக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சிருங்க. புக் பேக் 1 மார்க் கஷ்டம். ஏன்னா வந்து நிறைய 1 மார்க்குக்கு படிக்காம போயிருவீங்க. விட்டு அடிச்சுக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. புக் பேக் 1 மார்க் வந்து 10 புக் பேக் கண்டிப்பா வந்துரும். 11 12 வருது அந்த ஆண்டவன் புண்ணியம் 10 புக் பேக் கரெக்டா எழுதுற வழியை பாருங்க. அப்புறம் நம்ம வந்து சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. சேஃபஸ்ட் யூனிட் ஒருவேளை எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா ஒரு 40 மார்க் போதும்னு நினச்சிங்கன்னா 40 மார்க் போதும்னு நினச்சிங்கன்னா 1 2 6 7 8 9 14 15 இந்த யூனிட்டில் மட்டும் நான் இப்போ என்ன கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நீ விடாமல் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீ எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் உனக்கு 45 கிட்ட கூட வரும். ஓகே, நான் கேரண்டி 45 கிட்ட கூட வரும். அதாவது இதில் எல்லா யூனிட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கிறதுல எல்லா யூனிட்டும் படிச்சிட்டிங்கன்னா 55க்கு மேலே கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கேட்டிங்க, நான் மத்தியானம் போட்டுறேன். பட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் 1 to 6னா எல்லாமே ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் எல்லாமே ஜோன் ரிஃபைனிங் 5 மார்க்கு 8 9 10 11 13 15 எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் நுரைப்பதிப்பு முறை, கிராவிட்டி செப்பரேஷன் புவியீர்ப்பு முறை, ஆட்டோ ரிடக்ஷன் சுய ஒடுக்கம், மேக்னெட்டிக் செப்பரேஷன் காந்த பிரிதல் முறை இதெல்லாமே 5 மார்க்ஸ், இது மட்டும் 2 மார்க்ஸ். வேனார்கள், சைனட் லீச்சிங், வில் படிவாக்கல் அதாவது சிமெண்டேஷன். ஸோ இதை மட்டுமாவது பாருங்கள். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக் வந்து 1 to 5 ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிருங்க. 8வது டைபோரான் அதனால தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் 5 மார்க்கு. மீதி எல்லாமே ஈஸியான கொஸ்டின் படிச்சிருங்க. எத்தில் போர டெஸ்ட் நல்லா எழுதி பாருங்கள். மீதி எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். யூஸ் ஆஃப் போரான், போரக்ஸ், போரிக் ஆசிட், ஆலம். ஸோ நல்லா படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் படிச்சு தான் ஆகணும் இதை. ஸோ அடுத்து யூனிட் 3 வாங்க. யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கேன் 10 கொஸ்டின் கூட கொடுத்துருக்க மாட்டேன். புக்கின் வந்து ப்ளீச்சிங் பவுடர் சலவை தூள் தயாரித்தல், ரெட் ஒயிட் பாஸ்பரஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் இடைநிலை ஹாலஜன்களின் பண்புகள் 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன், குளோரின், நியான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதெல்லாமே படிச்சுக்கணும். யூனிட் 4ல் புக் பேக் எவ்வளோ இருக்குது பாரு, 12 கொஸ்டின் கூட இல்லை. வை டி பிளாக் எலமெண்ட் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டிப்பாக நோட்ஸ் இருக்கும் படி. குரோமேட் குளோரைட் டெஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் இதை மட்டும் படி. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கில் விபிடி லிமிடேஷன்ஸு, வெர்னியர் தியரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லெஸ்ஸு இந்த மாதிரி டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் 4 15 மட்டும் 5 மார்க்கு. டெஃபினிஷன் டேர்ம்ஸ் அதாவது சென்டர் மெட்டல் லைன், லிகாண்டு, கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்னங்கிறது டெஃபினிஷன்ஸ் நீ படிச்சே ஆகும். சரியா? கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். கோஆர்டினேஷன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 1 எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து ஐடென்டிஃபை டேர்ம்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான், லிகாண்ட், கோஆர்டினேஷன் நம்பர். அடுத்து வந்து மோஸ்ட்லி இதை தான் கேட்பாங்க. கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸி. இதில் கிறிஸ்டலைன் மார்பஸ் 5 மார்க்கு, பிசிசி 5 மார்க்கு. சரிங்களா? ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் 5 மார்க்கு. பிராக்லா, டிரைவ் டென்சிட்டி, யூனிட் செல் டென்சிட்டி. சரிங்களா? யூனிட் செல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிசி, பிசிசி, எஸ்சியை வரை சொல்லுவாங்க பிராக்லா. யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 3rd கொஸ்டின் மட்டும் 5 மார்க்கு. மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் இருக்கலாம். ஹாஃப் லைஃப் பீரியடில் அரைவாழ்வு காலத்தில் பூஜ்ஜி வினையும் முதல் வினையும் நீங்கள் டெரைவ் பண்ணி படித்து தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் புக்கினில் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் 0 ஆர்டர் இருக்கும் புக் பேக்கில், புக்கினில் ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கும், படிச்சுக்கோங்க. தொகைப்படுத்தப்பட்ட முதல் வினை படித்து தான் ஆகணும். 7.5 ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிளர்ச்சி ஆற்றல் என்றால் என்ன, கண்டிப்பாக இது படிக்கணும். யூனிட் 8ல் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக படிச்சாகணும். லிமிடேஷன் ஆஃப் அர்னியஸ், பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல்னா என்ன, 2 எக்ஸாம்பிள். ஆண்டர்சன் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹெச் அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 8.10 பார்த்துரு. ஸோ யூனிட் 8 ஈஸி தான். யூனிட் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின். இதில் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொல்ராஸ்லாம் சம்மந்தப்பட்டது, ஃபேரடேலாம் இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மின்னார் பகுதி கடத்தித்திறன், அதாவது காரணிகள், இதோட காரணிகள். மோலார் கண்டக்டிவிட்டி 9.9.1 2 மார்க். 2 மார்க்கில் என்ன வருமோ அது மட்டும் எழுதினா போதும். ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூனிட்டு. நான் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கம்மி பண்ணி கொடுத்துருமோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் அந்த கடைசி அந்த 19லேருந்து 24 முடி எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த 2வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திண்டால் விளைவு, எலக்ட்ரோஃபேரிசிஸ், ஜென்ரல் கேட்டஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், வினையூக்கியின் பொதுவான சிறப்பியல்கள் 5 மார்க்கில் கேட்பேன். 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஹல் ஹோம்ஸ் டபுள் லேயர் அது மட்டும் பார்த்துக்கோங்க.
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 11 12 இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன் இருக்கும். லூகாஸ் விக்டர்மேயர் 5 மார்க்கு, டிஎன்ஜி ஆக்லைன், டவுஸ் குவைன், இதெல்லாம் ஃபீனால்ஸில் ஒரு 6 நேமிங் ரியாக்ஷன். யூஸ் ஆஃப் டயத்தில் ஈத்தர், ஆட்டோக்சிடேஷன் ஈத்தர், இது மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 12 ரோஸ்மன், ஸ்டீஃபன், யூரோட்ரோஃபின் இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹாலஃபார்ம், ஆல்டாவில் கண்டிப்பாக எழுதிப்பார், மெக்கானிசம் கண்டிப்பாக வரும். நனவங்கல் ரியாக்ஷன், ஆல்டிஹைட் டெஸ்ட் 4 டெஸ்ட்டுக்கு படிச்சுப்பார். HVZ ஈஸி. கார்பாக்சிலிக் அமிலம் 3 பாயிண்ட் இருக்குது, படிச்சு 3 மார்க்கில் கேட்பாங்க. ரெடியூசஸ் ஃபார்மிக் ஆசிட் வேறு மாதிரி கேட்பாங்க. டாலன்ஸ் reduces the formic acid. Why? Tolerance Fishling's test reduces formic acid. Why? Give reason. இப்படியெல்லாம் கேட்பாங்க இந்த கொஸ்டினை. சரிங்களா? அடுத்த டிரான்ஸ்எஸ்டிஃபிகேஷன் மாற்றஸ்ட்கள் என்றான். யூனிட் 12 ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் மினிட்ல இதையாவது பார்த்துட்டு போங்க, இதையும் கூட பார்க்காம போயிடாதுங்க. யூனிட் 13 புக் பேக்கில் இருக்க நேமிங் ரியாக்ஷன் கெபரியால், மஸ்டர்ட் ஆயில், கடுகெண்ணெய் வினை, கார்பலமைன் ரியாக்ஷன், கோம்பக்ஸ், இது மட்டும் விட்டுட்டு போயிடாது. அது கண்டிப்பாக வரும் 4ல் ஏதோ ஒன்று. ஹாஃப்மென் மஸ்டர்ட் ஆயில் மறந்துட்டு பாருங்க, புக்கின்ல ஹாஃப்மென் மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடுகெண்ணெய் வினையோட ஹாஃப்மென் படிச்சிருங்கப்பா. அடுத்தது சாண்ட்ரமேர் கெட்டர்மென் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. குளோரோபிக்ரின் எப்படி தயாரிக்கிறது பார்த்துக்கோங்க. 8ல் 3 ரீசனிங் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 7th வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. செகண்ட் ஒன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜூனில் கேட்டது. ஸோ இது எதுவுமே தவிர்க்க முடியாது. யூனிட் 14ல் 20மே புக் பேக்கு, 20ல் 1-2 தான் விட்டுருக்கேன். இதையாவது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். இதில் புக் பேக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் வரைய தெரியணும், ஃப்ரக்டோஸ் வரைய தெரியணும். யூனிட் 15 புக் பேக்கில் எதுவுமே தவிர்க்க முடியாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்கிறேன். ஃபுட் அடிட்டிவ், உணவு கூடுதல், உணவு கூட்டல் என்றால் என்ன, இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், எல்லாமே 3 பாயிண்ட்டு. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட், செயற்கை ஸ்வீட்னிங் ஏஜென்ட்னா என்ன, ஆன்டிஆக்சிடென்ட் என்ன அப்படின்னா என்னன்னு எழுதி எக்ஸாம்பிள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதையாவது நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 55க்கு மேலே கேரண்டி. அண்ட் லாஸ்ட் கம்பல்சரி என்ன பண்ணணும், லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணணும், 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுவுமே நீங்கள் சமாளிச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே படிச்சிங்கன்னா ஒரு 55க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். 70க்கு ஏன் 60 கிட்ட கூட வரலாம். ஆனால் வந்து 1 மார்க் நீங்கள் 10க்கு மேலே கரெக்டாக இருக்கணும். அண்டு நான் சொல்கிற யூனிட் சேஃபஸ்ட் யூனிட் படித்தா 45க்கு மேலே ஈஸியாகவே எடுக்கலாம். அண்ட் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா 1 மார்க் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோ. யூனிட் 1 யூனிட் 1 2 கூட வேண்டாம். யூனிட் 1 6 7 8 9 நான் என்ன கொஸ்டின் நான் சொன்னனோ அது படிச்சுட்டு போ. நான் இப்போ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கணும் அதை படிச்சுட்டு போ. பாஸ் ஆயிரும். பாஸுக்கு மேலே ஒரு 25க்கு மேலே எடுக்கலாம். தேங்க்யூ.